லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பச்சன் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். ஊழலில் கொடிகட்டி பறக்கும் காங்கிரஸ் போதைப் பொருள் கடத்தலிலும் இறங்கியுள்ளது. மகாராஷ்டிராவில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. தலித்துகள் பிற்படுத்தப்பட்டோர் வரலாறு இந்திய பாடப்புத்தகங்களில் இடம்பெறுவதில்லை. மகாராஷ்டிராவில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு 65% நிதியை மத்திய அரசு வழங்குவதாக அறிவிப்பு. எஞ்சிய 35% மதிப்பீட்டு செலவுக்கு மாநில அரசு நிதி உதவி செய்யும் எனவும் தகவல். ஹரியானாவில் 90 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவு. மாலை 6 மணி நிலவரப்படி 65% வாக்குகள் பதிவு. தமிழ்நாட்டில் வருகிற 10ஆம் தேதி வரை கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னையில் மழை பதிவாகும் எனவும் கணிப்பு. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை. மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவு. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் சாம்சங் நிறுவன ஊழியர்கள் குடும்பத்துடன் ஆர்ப்பாட்டம். ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 27வது நாளாக போராட்டம். சென்னையில் சாம்சங் ஊழியர்களுக்கு ஆதரவாக சாலை மறியல். சிபிஎம்மின் கே பாலகிருஷ்ணன், சிபிஐயின் ரா முத்தரசன் உள்ளிட்ட இடதுசாரி தலைவர்கள் கைது. சாம்சங் போராட்டத்தில் டிஆர்பி ராஜா உள்ளிட்ட 3 அமைச்சர்கள் தலையிட்டு தீர்வு காண முதலமைச்சர் அறிவுறுத்தல். தொழிலாளர்கள் நிறுவனத்தினரிடம் வரும் 7ஆம் தேதி அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்த திட்டம். சாலை விபத்தில் உயிரிழந்த எண்ணூர் போக்குவரத்து காவலரின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். காவலர் லட்சுமணன் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கவும் உத்தரவு. மாமல்லபுரம் அருகே சாலை விபத்தில் காதலி உயிரிழந்த அதிர்ச்சியில் காதலனும் பேருந்து முன் பாய்ந்து தற்கொலை. சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. மின் விளக்குகள் எரியாமல் பாம்பன் பாலம் இருளில் மூழ்கி இருப்பதால் வாகன ஓட்டிகள் அச்சம். பாம்பன் ஊராட்சி பல ஆண்டுகளாக மின் கட்டணம் செலுத்தாததால் மின்சாரம் சீராக வழங்கப்படவில்லை என தகவல். கரூரில் ஆசிரியையிடம் மோசடி செய்து கொலை மிரட்டல் விடுத்ததாக தாவேக நிர்வாகி என கூறி ராஜா என்பவர் கைது செய்யப்பட்ட விவகாரம். கைது செய்யப்பட்ட நபர் தங்களது கட்சி நிர்வாகியே இல்லை என தாவேக அறிக்கை. அரசு உதவி பெறும் பள்ளி இசை ஆசிரியரிடம் வசூலிக்கப்பட்ட கூடுதல் ஊதியம் தொடர்பான வழக்கு. கூடுதல் ஊதியத்தை திருப்பிக் கொடுக்கும்படி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னை மெரினா கடற்கரையில் நாளை நடைபெறும் விமானப்படை சாகச நிகழ்ச்சி.
நிகழ்ச்சியை காண வரும் பொதுமக்களின் நலன் கருதி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. திருமலையில் உள்ள அன்னதான பிரசாத நிலையத்தில் பக்தருக்கு வழங்கப்பட்ட தயிர் சாதத்தில் பூரான் இருந்ததாக பரபரப்பு. தேவஸ்தான ஊழியர்களிடம் கேட்டபோது பக்தர்களை அங்கிருந்து வெளியேறும்படி கூறியதாக தகவல். இந்து மகாசபையின் தலைவர் சாவர்கர் ஆங்கிலேயர்களுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதியவர் என விமர்சித்த விவகாரம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு புனே சிறப்பு நீதிமன்றம் சம்மன். பாகிஸ்தான் உடனான நேரடி இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை. 15ஆம் தேதி பாகிஸ்தான் செல்ல உள்ள நிலையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டம். இண்டிகோ விமான சேவை நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டதால் மக்கள் அவதி. நெட்வொர்க் தொழில்நுட்ப கோளாறால் பயணிகள் நீண்ட நேரம் காத்திருக்க நேரிடும் என இண்டிகோ அறிக்கை. ஈரானின் அணு உலைகளை முதலில் இஸ்ரேல் குறிவைத்து தாக்க வேண்டும். அமெரிக்க அதிபர் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சு. சாதியும் மதமும் இதற்கு முன் தாங்கள் சந்திக்காத மனிதர்களை கூட வெறுக்க வைக்கும். நடிகர் அஜித் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். சிவா இயக்கத்தில் சூர்யா நடித்த கங்குவா திரைப்படம் அக்டோபர் 3வது வாரத்தில் சென்னையில் இசை வெளியீட்டு விழா நடைபெறுவதாக அறிவிப்பு. நடிகர் ஜெயம் ரவியின் 34வது படம் குறித்தான அப்டேட் வெளியானது. டாடா பட இயக்குனர் கணேஷ் கே பாபு இயக்குவதாக போஸ்டரை பகிர்ந்து பட நிறுவனம் அறிவிப்பு. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பச்சன் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல்.